வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க. நான் உங்கள் நண்பன். எல்லாரும் தேர்தல் அறிக்கை அறிவிச்சு எலெக்ஷன் நோக்கி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா ஏன்டா இன்னும் படுத்த படுக்கி விட்டு எந்திரிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல நெத்தில் அடிச்ச மாதிரி தலைவர் இன்னைக்கு ஒரு செமையான ஸ்பீச்சோட சேர்த்து மகளிருக்கு நான் என்னென்னலாம் செய்வேன்னு சொல்லிட்டு 2 கட்சிகளை விட தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். அதாவது விஜய் சார்னா ஒண்ணுமே தெரியாது, அரசியல்னா என்னென்ன தெரியாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அப்படி இருட்டு கடவை அல்வாவை கிண்டி எடுத்து அப்படியே வாயில வெடிச்ச மாதிரி அப்படியே சூப்பரான திட்டங்களை செஞ்சுட்டு போயிட்டாரு. அந்த திட்டங்கள் என்னென்ன, அதன் மூலியமா எப்படி பயனடைகிறது, இந்த விஜய் எப்படி அந்த திட்டங்களை மக்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ட்விஸ்டோட சொல்லி முடிச்சாரு. இதை எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு இந்த விழாவரிய அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். சரி, நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனி இலாக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்புல தனி இலாக்கா விஜயோட, அதாவது முதல்வர் ஆயிட்டா முதல்வரோட கட்டுப்பாட்டுல நேரடி கண்காணிப்பில் இருக்கும். அதாவது எந்த பெண்ணுக்கும் எந்த இடத்துலையும் எந்த ஒரு முதியவருக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ ஒரு இஷ்யூஸ் ஏற்பட்டதுன்னா உடனடியா இறங்கி தரமான சம்பவம் செய்யறதுக்கு ரெடியா காத்திருக்கும் ஒரு படை. அந்த படை விஜய் சாரனுடைய தலைமையில நேரடி கட்டுப்பாட்டு அறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சொல்லியிருக்காரு நம்ம தவைக்க தலைவர் விஜய் சார். சரி, ஓகேப்பா, அதெல்லாம் கரெக்ட் தான். இது எல்லா ஆட்சியாளர்களும் சொல்றது தான். இதுல என்ன பெருசு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, முதியவர்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றதுதான். இதுல என்னப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இப்ப அடுத்ததுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1000 ரூபா உரிமை தொகை தராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் உரிமை தொகை அறிவிச்சிட்டாங்க. இப்ப இந்த பக்கமும் நாங்க 2000 தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப 2 பேரும் 2000 தரனாங்க. இதுல அதிமுக மட்டும் பெசலா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கருணை தொகை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அது உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மாத்தி அதை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதையெல்லாம் முறியடிக்கும் என்னமாக இன்னைக்கு தளபதி ஒரு பயங்கரமான ஒரு வெடிகுள்ள தூக்கி தலைமையில போட்ட மாதிரி ஒரு தரமான ஒரு சம்பவம் செஞ்சிட்டாரு. அதுதான் மகளிருக்கு 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மளிகை பொருட்கள் விலைவாசி எல்லாம் பாருங்கப்பா எப்படி ஏறி இருக்குதுன்னு. இதெல்லாம் எப்படிப்பா இந்த 1000 ரூபாயில 2000 ரூபாயில வாங்க முடியும்? இன்னொரு 500 ரூபாய் சேர்த்தி கொடுங்க, மக்கள் சாப்பிட்டு போறாங்க, இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா 2500 அப்படிங்கிற ஒரு நம்பரை சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் 2 கட்சிகளும் 2000, தளபதி 2500. இதுலயே பாத்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லா இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சிஎம் டெஃபினெட்லி விஜய் சார் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது. இவங்க இன்னும் பாருங்களேன், திட்டங்களை இன்னும் தூக்கிட்டு வர போறாரு. நிஜமா சொல்றேன், இதெல்லாம் ஒரு தரமான திட்டம். 2500 ரூபாங்கிறது மக்களுக்கு மிக அத்தியாவசியமா இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஓகே, அடுத்தது சரி இவ்வளவுதானா தளபதி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்துதான் வருது அன்னபூரணி சூப்பர் 6. அன்னபூரணி சூப்பர் 6 பாத்தீங்கன்னா, அன்னபூரணின்னு சொல்லணும் வீட்டுக்கு 2-3 அரிசி தர போறாருன்னு நீங்க யோசிக்க கூடாது. ஆனா சமையல் கட்டு சமாச்சாரம் தான். ஆனா வீட்டுக்கு அரிசி தர போறாரா அன்னபூரணின்னு சொன்னோன்னே யோசிக்க கூடாது. அப்படிலாம் கிடையாது. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் 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 இலவசம். 6 சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசம். அப்படின்னா யாருமே கேஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே, எல்லாமே இலவசம் தானே. காசு கொடுத்து கேஸ் வாங்க வேண்டிய, எப்படியும் நம்ம 1.5 மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாங்குவோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மாசம் வருஷத்துக்கு ஒரு சிலிண்டர் எச்சா வாங்க மாதிரி இருக்கும். ஆனா மொத்தம் இது 6 சிலிண்டருங்கும் போது பரவாயில்ல. அதிமுக 3 சிலிண்டர் சொன்னாங்க, இவங்க 6 சிலிண்டரே சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் நடக்கக்கூடிய 5 வருஷத்துக்கும் சிலிண்டர் காசு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான திட்டம், அண்ணன் சீர்திட்டம். அதை தளபதிய தங்கச்சியா, தளபதியோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் சும்மா வாய் சவடால் மட்டுமே விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தளபதி நினைக்கல. அவங்க உண்மையிலே நம்மள உணர்வுபூர்வமா அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அவங்க உணர்வுபூர்வமா தான் நம்மள ஒரு தாய் மாமன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சாங்களா இல்ல, தளபதி நினைச்சிருக்காரு. உண்மையிலே இவங்களால நம்ம சொந்தம் தான், இவங்க தாய் மாமன், இவங்க நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுனாலதான் அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்து அதுல கொடுத்துருக்காரு பாருங்களேன், வேற லெவல். அதாவது பாத்தீங்கன்னா, வீட்டுல திருமணம் நடந்துச்சுன்னா
1 பவுன் தங்கம், 8 கிராம் தங்கம் இலவசம். அப்புறம் ஒரிஜினல் பட்டு சேலை இலவசம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திர பண்டங்கள், சீர்வரிசை எல்லாமே அண்ணனுடைய முறையில வந்துடும். உங்க எங்க கல்யாணம் நடந்தாலும் முறைப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து கண்டிப்பா அதெல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல திட்டம், உண்மையிலே வரவேற்க திட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ பெண்கள் வீட்டுல வந்து தான் வந்து நல்ல ஒரு, அதாவது இப்பெல்லாம் தங்கம் வாங்கி கல்யாணம் பண்ற சூழ்நிலையில மக்கள் இருக்காங்க. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அது ரொம்ப கஷ்டம். ஆனா இருந்தாலும் இதை பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்ல, சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் கல்வி உறுதி திட்டம் அப்படின்னா, என்னப்பா உறுதி திட்டம்? காமராஜர் கல்வி திட்டம்னு வச்சா போதா? அது என்ன உறுதி திட்டம்? உறுதி திட்டம்னா அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது நீங்க 5வது படிச்சுட்டு குழந்தை நின்றக்கூடாது, 6வது படிச்சுட்டு குழந்தை நின்றக்கூடாது, கிட்டத்தட்ட அவனோட குவாலிபிகேஷன் வந்து 12வது இருக்கணும் அப்படிங்கிறது தான் தளபதியோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து 1ஆவதுல இருந்து +2 முடிக்கிற வரலுமே ஒரு குழந்தைக்கு வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பராமரிக்கிற அம்மாவோ அல்ல அந்த குழந்தையோட கார்டியனோ அப்பாவோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் வருஷத்துக்கு இலவசங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வருஷமான 15,000 ரூபாய் அந்த கார்டியனோ அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தையை பராமரிக்கிறது பாட்டியோ வேற யாரா இருந்தாலும் சரி, ஆனா அந்த குழந்தைக்கு பராமரிக்கிறவங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடப்படும் சொல்லிட்டு தளபதி ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. இது வந்து காமராஜர்னுடைய சீர்திட்டம், சூப்பரா இருக்குல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பயண திட்டம், செம்ம திட்டம். இதுதான் பெண்களுக்கான திட்டமே, இதுதான். பெண்கள் கண்டிப்பா ஓட்டு வாங்குறதுக்கு விஜய் சார் செம ஸ்டெப் எடுத்திருக்காங்க. உண்மையிலே தேர்தல் அறிக்கைன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, போவாரு, வந்து விவசாயம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிருவாரு. நான் நினைச்சேன், உண்மையில அப்படிதான் நினைச்சேன் நான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டமும் சும்மா முத்தான திட்டத்தை உதிர்த்துட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி வாக்கு சேகரிக்கணுங்கிறது ஒரு வரைமுறையை வந்து அவ்வளவு சூப்பரா கேட்ச் பண்ணிக்காரு விஜய் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்க கன்ஃபார்மா பாத்திரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் கல்வி திட்டத்தை பார்த்தாச்சு. அடுத்து வெற்றி பயண திட்டம்னா பெண்கள் வந்து இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த பிங்க் கலர் பஸ் வர வரல வெயிட் பண்ணுவாங்க. நானே நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். நானே அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஏமா உட்காந்துக்கிட்டீங்க, பஸ் தான் போல, ஏறலாமல அப்படின்னு சொன்ன கேட்டா கூட இல்லப்பா அந்த இலவச பஸ் வரும்போது அதுக்கு வெயிட் பண்றோம், அது இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த 1/2 மணி நேரம் பெண்கள் உட்கார்ந்து எந்திரிச்சு போவாங்க அந்த பஸ்ஸுக்காக. அது ஒரு நாளைக்கு அந்த பஸ் நிக்காம கூட போயிடும், அல்லது வந்து ஏறினாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது அந்த பஸ்ல பெண்களுக்கு அப்படிங்கிறது கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி அடிச்ச மாதிரி தளபதி ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா, அந்த 1/2 மணி நேரம் கூட பெண்களை உட்கார வைக்க கூடாது, அப்படி ஒரு அவமானப்பட்டு கூட அந்த பஸ்ல ஏறி போக கூடாது, அவங்களுக்கு சம மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பெண்களுக்கு வந்து, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க எங்க வேணாலும் ஏறி எங்க வேணாலும் அரசு பஸ்ல இறக்கலாம், உங்களுக்கு 100% இலவசம் 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 இலவசம், எல்லாமே இலவசம். பெண்கள் எங்க வேணாலும் பஸ்ல ஏறிக்கலாம், எங்க வேணாலும் இறங்கிக்கலாம், எல்லாத்துக்கும் பஸ்ல ஃப்ரீ. பெண்களுக்கு மட்டும் எல்லா பஸ்ஸிலும் ஃப்ரீ. அது சூப்பர் திட்டம். உண்மையில பிங்க் கலர்ல தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் எல்லாமே வந்து ஒரே பஸ் தான், எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் பெண்களுக்கு. இந்த உண்மையிலே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பெண்களுக்கு அடடா, பெண்கள் தான் இந்த மாதிரி வாரி வழங்குறாரு தலைவர், என்னன்னு தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது சூப்பரான திட்டம், $0 ஃபார் கிரைம் அகென்ஸ்ட் உமன் அப்படின்னு ஒரு திட்டம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வேலுநாச்சியார் படை அப்படின்னு ஒரு திட்டம். அதாவது வந்துன்னா பெண்கள் மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து போலீஸ் உடையில் இருக்க மாட்டாங்க, சும்மா காவலர் மாதிரி இருப்பாங்க. எங்க தப்பு நடந்தாலும் உடனடியா 5 நிமிஷத்துல அந்த பெண்கள் வந்து நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க. எந்த தப்பு செஞ்சாலும் சரி, ஆண்கள் எந்த தப்பு பெண்களுக்கு எகென்ஸ்டா பண்ணா உடனடியாக அந்த படை வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடும், அல்லது வந்து ஆண்களுக்கு நிகரா அவங்க வந்து எல்லா துறையிலும் சிறந்து விளங்குவாங்க. அப்படிங்கிறது வந்து வேலுநாச்சியார் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ற போறாரு. அது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் இப்ப வந்து நிலுவையில் எத்தனையோ கேஸ் இருக்கும், அது மகளிரினுடைய கேஸ், இதெல்லாம் இன்னும் முடிக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த
போக்சோ திட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குல்ல, பெண்களுக்கு எதிரான திட்டங்கள், அதெல்லாம் கூடிய உடனே அதை வந்த உடனே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு உடனடியே தண்டனை. அதுதான் அஞ்சலியம்மாள் நீதிமன்றம். அந்த மாதிரி வந்து ஒரு நீதிமன்றத்தை நிறுவி அது செயல்படுத்த போறாரு அப்படிங்கிறது விஜய் சாருடைய எண்ணம். உண்மையிலே அந்த திட்டமும் நல்ல திட்டம் தான். ஏன்னா அப்பதான் ஆண்களுக்கு நல்ல பயம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜீரோ டார்க் ஸ்பாட் அப்படின்னு ஒரு திட்டம், அதுக்கு ஒரு பட்டன் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. 2 திட்டம் அதுல என்ன பாத்தீங்கன்னா எங்கேயுமே இருட்டு இருக்கக்கூடாது. இரவுல எந்த வீதியிலயோ எந்த இடத்துலயோ இருட்டே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் வெளிச்சிருக்கணும். தலைவர் எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருப்பாரு, எல்லா இடத்துலயும் வெளிச்சிருக்கணும். 2வது பாத்தீங்கன்னா அரசு பஸ்ஸோ அரசு ட்ரெயினோ அரசு பஸ்ஸோ அரசு சம்பந்தப்பட்டமான ரோட்ல ஓடக்கூடிய தார் சாலையில ஓடக்கூடிய டாக்ஸி, ஓலா, ஊபர் அந்த மாதிரி நீங்க எதனாலும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ரெட் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குல்ல. அது அப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ, அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோ, அடுத்து பாத்தீங்கன்னா மினி பஸ், ஏர் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் பெண்கள் எங்கெங்க பயணிக்கிறாங்களோ எல்லா இடத்துலயும் ஒரு பட்டன் இருக்கும். நீங்க யோசிக்கவே தேவையில்லை, எல்லா செயலையும் அந்த பட்டன்ல இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியா ஒரு கால் பண்ணீங்கன்னா அது நேரடி சிஎம் கட்டுப்பாட்டில் இருக்கும். 5 நிமிஷத்துல உங்களுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு ஏற்படு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சூப்பரான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்லலாம். இது உண்மையிலே தரமான ஒரு சிறப்பான ஒரு செமையான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பேட், அதாவது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதவிடாய் காலங்கள்ல வெளியே போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பேட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல திடீர்னு போவாங்க, கையில காசு இருக்காது, என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முக்கியமான இடங்கள் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், முக்கியமா ஜனங்கள் கூடுற மார்க்கெட்டு, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த இடத்துல ஒரு நாப்கின் இருக்கணும். நாப்கின் இருந்தாதான் பெண்கள் பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக எல்லா இடங்களும் இலவசமா நாப்கின் வைக்கணும்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் ஒன்றுத்திருக்காரு. அது உண்மையிலே சூப்பரான திட்டம், நல்ல திட்டம். இது பெண்களுக்கு 100% சேஃப்டி தேவை அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்காகவே அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. சரி, ஓகே, சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா குழுக்கள், அதாவது குழுக்கள் நீங்க கரெக்டா கட்டுறீங்க, நீங்க வாங்கியிருக்கிறீங்க, நீங்க கரெக்டா கட்டுறீங்க, 5 லட்சம் ரூபாய் வரலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். அது 5 லட்சம் ரூபாய் கடன் கிடைச்சாலும் கூட 5 வருஷம், அதாவது கரெக்டா நீங்க கட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீயா கூட கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு இல்லைன்னா சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். இதாவது இது பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு தரமான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா தங்க மோதிரம், டவலு, குழந்தை விளையாடுற அந்த கார்ட்டூன் பொம்மை, பெட்டு, அது அப்புறம் சோப்பு, பவுடரு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தாய்மாமன் குழந்தைக்கு என்னென்ன வாங்கி தரணுமோ குழந்தை பிறந்த உடனே அது எல்லாமே தராரு. தங்க மோதிரம் தராரு அப்படிங்கிறது சிறப்பு அம்சம். உண்மையிலே இந்த திட்டங்கள் எல்லாம் நான் பார்த்தோன்னே உண்மையிலே தளபதி தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்களுக்கு இதன் திட்டங்கள் எல்லாம் நடத்துவாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்தா நீங்களும் முடிவு பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்னப்பா விஜய், இதெல்லாம் பண்ண முடியுமா? இதெல்லாம் நீ எப்படி பண்ண போற? இப்ப இவ்வளவு பெரிய திட்டங்களை ஸ்டாலின் சாராலே பண்ண முடியாது, நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 4 லட்சம் கோடி தான் கடன், 4 லட்சம் கோடி தான் அதுக்கெல்லாம் செலவே ஆகும். ஆனா இதுல முழுசும் நம்ம பண்ணலாம். ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல 20% 100% ஸ்டாலின் ஐயா குடும்பத்துக்கு போகுது, மீதி 10% மந்திரிகளுக்கு போகுது. இதெல்லாம் நம்ம போகாம இருந்தாவே மக்கள் பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணலாம். மக்களுக்கே செலவு பண்ணா மக்கள் இன்னும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோகம் பண்ணிக்கங்களேன். உண்மையிலே சொல்றேன், இந்த திட்டங்களால சிறப்பான திட்டங்கள், இது வேற லெவல் திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க கேட்டுட்டு நீங்க தளபதி பின்னாடி நீங்க வர முடிஞ்சா வாங்க, இல்ல இதுவும் தளபதி சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க அதாவது உங்களுக்கு இத்தனை நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஓரமா உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருக்கட்டும்.
அவங்க ஓட்ட தளபதி வந்து அதெல்லாம் வந்து சும்மா அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொன்னார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்களே ரொம்ப மன உளைச்சல் படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஓட்டு போடுற வேலையை மட்டும் பாருங்க. நம்ம தமிழக மக்கள் நம்ம நம்பி இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். என்னை சுத்தி நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்து எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து மனசங்கடப்படல. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு தலைகுனிர் மாதிரி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொன்னது உண்மையிலே சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு மகளிர் வாழ்த்துக்களை சொன்னதோடு தளபதி சொன்ன எல்லா திட்டங்களையும் சரி சூப்பரா இருந்துச்சு, கெத்தா இருந்துச்சு. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி 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 நன்றி.